வணக்கம், நான் டாக்டர் ரின்வன். இந்த வீடியோவில் டிஎம்ஜே பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸு ரொம்ப வலியால் கஷ்டப்படுறவங்க காமனாக கேட்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎம்ஜே பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது, நான் எந்த எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு சரியாகும், நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா, வாய் திறந்து மூடுறதுக்கு எதாவது எக்ஸசைஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றது தான் காமனாக கேட்குறாங்க. டிஎம்ஜே பிரச்சனை அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஜாயிண்ட்டுக்குள்ளே வர ஒரு ப்ராப்ளம். ஸோ அதில் மெயினாகவே 2 எலும்பு சம்மந்தப்பட்டிருக்கு, ஒரு நிறைய மசில் சம்மந்தப்பட்டிருக்கு, ஒரு டிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கு, வேறையும் சில விஷயங்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் நிறைய விதமான டிஎம்ஜே பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் என்ன தான் காமனாக டிஎம்ஜே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது ஒரே ஒரு வகை கிடையாது, அதுக்குள்ளே நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் பெரும்பாலான பேர் அஃபெக்ட் ஆகிறது டிஎம்ஜே பிரச்சனைன்னு சொல்கிறது டிஸ்க்குனால உள்ள சில ப்ராப்ளம்னால தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதில் பிரச்சனை வந்தாலே காமனாக அஃபெக்ட் ஆகக்கூடியது மசில்ஸ் தான். நம்மளோட இந்த சைடு இருக்கிற எல்லா மசில்ஸும் தான் காமனாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி மசில்ஸ் அஃபெக்ட் ஆகி தான் நம்மளுக்கு வாய் திறக்க கஷ்டமாகிறது, நம்மளுக்கு தலைவலி வர்றது, கழுத்து வலி வர்றது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மசில்ஸ் கொடுக்கக்கூடிய வலியும் பிரச்சனையும் தான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணி இதை சரி பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம், ஏதாவது விளையாடிட்டு இருக்கோம், இல்லை ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம், திடீர்னு நம்மளுக்கு கால் சுளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மீண்டும் நம்ம அதை ஓடுனா அது சரியாகுமா, இல்லை இன்னும் காலுக்கு அதிகமாக நம்ம வேலை கொடுத்தா அந்த சுளுக்கு சரியாயிரும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் நட அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை ஒரே இடத்துல உட்காந்து நம்ம காலை அசைக்காமல் மெதுவாக அதை தடவை கொடுத்து அதை சரி பண்ணுவாங்களா? யூஸ்வலாகவே நம்ம அதை ரெஸ்ட்டு கொடுத்து தான் அதை சரி பண்ண பார்ப்போம். அதை மேற்கொண்டு இன்னும் கஷ்டப்படுத்த அந்த ப்ராப்ளம் பெருசாக தான் ஆகும். அதே மாதிரி தான் இந்த கழுத்தில் சுளுக்கு வந்தாலும் இல்லை வேறு உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் அதுதான் பண்ணும். ஒரு அடிப்படுது, திடீர்னு ஏதாவது ஒரு ரொம்ப வெயிட்டான ஒரு விஷயம் நம்ம ஷோல்டரில் விழுந்துருச்சு இல்லை கையில் விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பயங்கரமான வலி வரும். அதுவும் மெயினாக அந்த மசில்ஸ் இருக்கிற இடத்துல தான் அந்த வலியெல்லாம் வரும். ஸோ அப்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்த இன்னும் நம்ம அழுத்தி கஷ்டப்படுத்துவோமா, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கும் போது சரியாகும்னு தானே நம்ம காமனாக பார்க்குறோம். ஸோ எப்போல்லாம் மசில்ஸில் பிரச்சனை வருதோ, அது உடம்புல எங்கே இருந்தாலும் சரி, மசிலில் தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மசிலில் இருந்து தான் நம்மளுக்கு வலி இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது தான். ரெஸ்ட் கொடுத்தாலே முழுமையாக சரியாயிருன்றது கிடையாது, பட் ரெஸ்ட் கொடுத்தா அது மேற்கொண்டு பெரிய ப்ராப்ளம் ஆகாமல் நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது தான் அதோட அறிகுறி. அதை நம்ம செய்யாமல் நம்ம இன்னும் அதுக்கு கஷ்டப்படுத்துகிறோம், இன்னும் அதுக்கு வேலையை கூடுதல் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராப்ளம் பெருசாகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் டிஎம்ஜே ப்ராப்ளம். ஸோ டிஎம்ஜே ப்ராப்ளம் வரும்போது மெயினாக அஃபெக்ட் ஆகிறது இந்த 2 சைடில் இருக்கிற மசில்ஸும் இந்த தலையில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே தான். ஸோ அந்த மசில் பெயின் வருது, நம்மளுக்கு வாய் திறக்க முடியலை, பட் நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணுறோம், இன்னும் நான் வாயை திறந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், அது பலம் கொடுத்து கை வச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது அந்த ப்ராப்ளம் பெருசாகிட்டே தான் இருக்குமே தவிர கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். நம்ம சில நேரம் இப்படி லேசாக அழுத்துறோம், ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிது, பெயின் ரிலீஃப் கிடைக்கிதுன்னா அது என்டையர்லி வேறு. இது நம்ம அந்த மசிலில் நம்ம லேசாக தடவை கொடுக்குறனால வர ஒரு ரிலீஃப் தான், அந்த பெயின்லேருந்து வர நம்மளுக்கு ஒரு சின்ன விடுதலை தான் இப்படி நம்ம பண்ணுறனால வர்றது. பட் அதுவே வாயை திறந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, வாயை ஃபுல்லாக இது பண்ணுறது, 10 தடவை வாயை திறக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அப்படி கை வச்சுட்டு வாயை திறக்கிறதெல்லாம் சில பிரச்சனைகளுக்கு சரியாகும். அதாவது நம்ம ரொம்ப நாளாக டிஎம்ஜே ப்ராப்ளம்னால கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்து சரியாயிடுச்சு, வலியே இப்போ எனக்கு கிடையாது, ஆனால் வாய் திறக்கிறது மட்டும் கம்மியாக இருக்குன்னா அதுவும் சில கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு சில கண்டிஷனுக்கு மட்டும் நம்ம அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலாம். இல்லை நீங்கள் பல் எடுக்கிறீங்க, ஒரு பல் எடுத்தனால நீங்கள் ஒரு கொஞ்சம் வலினால கொஞ்ச நாள் வாய் திறக்காமல் இருக்கீங்க, உங்களுக்கு வாய் திறக்கிறது இப்போ கம்மியாக இருக்குது, அந்த பல் எடுத்த இடம் சரியாயிட்டே இருக்குது, ஆனால் வாய் திறக்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வாய் திறந்துடும். ஸோ இதை மாதிரி ஒரு விஷயங்களில் மட்டும்தான் அந்த எக்ஸசைஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர, ஒரு வலினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அந்த வலியை போக்குறதுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணி சரியாக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. அதுக்கு காரணம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான். அந்த வலி மசில்ஸ்லேருந்து தான் வருது அப்படின்னா அதை லேசாக இப்படி தடவுறனால வேணால் ஒரு சின்ன ரிலீஃப் இருக்குமே தவிர, அதை மேற்கொண்டு அதுக்கு இன்னும் எஃபர்ட் கொடுத்து இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணுறனால ரிலீஃப் இருக்காது, கூடுதல் பிரச்சனை தான் வரும். என்கிட்ட வந்ததுலேயே நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்காங்க, அந்த எக்ஸசைஸ்லாம் சில பேர் சொல்லி கொடுத்தாங்க, நான் எக்ஸசைஸ் கூடுதலாக பண்ண ஆரம்பித்தேன், யூடியூப்பை பார்த்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன், அது பண்ணதுக்கப்புறம் திடீர்னு வலி கூடுதலாயிருச்சு. அதுக்கு மெயின் காரணமே என்னென்னா, அடிப்படையாக அந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் என்ன டைப் ஆஃப் டிஎம்ஜே ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கு, எதனால் வலி வருது, எங்கேருந்து வலி வருதுன்னே தெரியாமல்
டிஎம்ஜே பிரச்சனை இருந்தாலே எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி ஒரு பிரச்சனையில் நம்ம போயிடுவோம். ஸோ சில விஷயத்துக்கு நம்ம ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். அது டிஎம்ஜே பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% ஆஃப் த பீப்புளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது தான் பெட்டராக இருக்குமே தவிர, மேற்கொண்டு நீங்கள் அதை முயற்சி பண்ணி வாய் திறக்க ட்ரை பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு வாய் இன்னும் கொஞ்சம் பேர் திறப்பாங்க, ஒரு நிறைய ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாய் திறக்கிறது எல்லாமே வேறு சில கண்டிஷனுக்கு நாங்களே பண்ணியிருக்கோம். பட் டிஎம்ஜே பிரச்சனை வருது, அவங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பண்ணக்கூடிய விஷயம் இது கிடையாது. புரியுது இல்லையா? ஸோ எதுக்கு எது பண்ணணுமோ அந்த விஷயம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது சரியாகும். ஸோ நீங்கள் டிஎம்ஜே பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு மசில்லேருந்து இங்கெல்லாம் வலி இருக்குது, தலைவலிலாம் இருக்குது, வாய் திறக்க கஷ்டமாக இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த டைமில் இதை மாதிரி எக்ஸசைஸை பண்ணாதீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அது வரும்போது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நாங்கள் சொல்லுவோம் இப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னே தவிர, டிஎம்ஜே பிரச்சனைனாலே எக்ஸசைஸ் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ண வேண்டாம். பட் அதே மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகிறதுக்குள்ள வாய்ப்புகள் கொஞ்சம் கூட அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப பெயினால் கஷ்டப்படுறீங்க, 2 நாள் நீங்கள் ரொம்ப யார்ட்டையும் வாயை திறந்து ரொம்ப பேசலை, கட்டியான ஃபுட் எதுவுமே நீங்கள் சாப்பிடலை, வாயை ரொம்ப திறக்கலை, நீங்கள் கொட்டாய் விடும்போது கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் வாயை திறக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற வழியில் ஒரு 10%ஆவது கண்டிப்பாக குறையும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அந்த ஆப்போசிட்டான விஷயம், அதாவது எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிடலான்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அது நடக்காது. ஸோ இதே காரணத்தினால தான் அந்த வலி கூடுதலாக இருக்கும்போது நம்ம வந்து சுடுதண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். சுடுதண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்கும்போது நார்மலாகவே என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல வந்து ரத்தம் வந்து கூடுதலாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது நம்மளுக்கு யூஸ்வலாகவே அந்த வீக்கம்லாம் கொஞ்சம் குறையும். அந்த இடம் சரியாகிறதுக்கு, அந்த ஒரு புண்ணு மாதிரி ஏதாவது இருக்குது, உள்ள மசில்ஸ் ரொம்பவே காயப்பட்டிருக்குன்னா அது சரியாகிறதுக்குள்ள விஷயம் எல்லாமே அதில் நடக்கும். இல்லைனா ஐஸ் வைக்கலாம், ஐஸ் பேக் எல்லாம் வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணும்போது என்ன ஆகும்னா மசில் உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மசில் ஸ்பேசம்னு சொல்லுவோம், அந்த டைட்டாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு, நார்மல் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் ரெண்டுமே பண்ணலாம், கொஞ்சம் நேரம் நீங்கள் ஐஸ் வைக்கலாம், கொஞ்சம் நேரம் அந்த சுடுதண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். ஸோ அதிலலாம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை மேற்கொண்டு பிரச்சனை ஆக்குற மாதிரி நடக்காது. சில நேரம் உங்களுக்கு அது உபயோகம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குது, இதுக்குள்ளெல்லாம் ரொம்ப பெயின் இருக்குது, டிஸ்கெல்லாம் ரொம்ப விலகிடுச்சு, அந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் நீங்கள் சுடு தண்ணி வச்சாலோ இல்லை ஐஸ் வச்சாலோ உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமே தவிர அதனால் இந்த வலி கூட போகிறது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் சில நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிவியரான நீங்கள் பேஷண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்துருச்சு, காது வலியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் வலி குறையாமல் இருக்கலாமே தவிர ரெஸ்ட் எடுக்கிறனால இந்த டிஎம்ஜே பிரச்சனை கூட போகிறது கிடையாது. பட் அதுவே எக்ஸசைஸில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு பிரச்சனைனால கஷ்டப்படுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது குறையிறதுக்கான வாய்ப்புகள், எக்ஸசைஸ்னால குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 1% தான் இருக்கும். அது நீங்கள் கரெக்டான நபர், கரெக்டான முறைப்படி, கரெக்டான டைமில் செஞ்சீங்கன்னா நடக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறனால இருக்கிற பிரச்சனையை பெருசாக தான் ஆக்கிரும். ஸோ எப்போவுமே நம்ம டிஎம்ஜே ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. அதை மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, அது ரொம்ப வருஷமாக அந்த பிரச்சனை படிப்படியாக நம்மளுக்கு கூடுதல் ஆகிட்டே இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது அந்த ஸ்டேஜ்லேருந்து குறைக்க தான் ட்ரை பண்ணுவோமே தவிர கூடுதலாக்க ட்ரை பண்ணக்கூடாது. கூடுதலாக்கக்கூடிய விஷயம் நம்ம அதை மேற்கொண்டு நம்ம பண்ணக்கூடாது. அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுவும் இந்த வலி இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவு அது மாதிரி விஷயங்களை தவிர்க்க ட்ரை பண்ணுங்கள். நீங்களாகவே மேற்கொண்டு எதுவும் வீட்டில் இருந்தே செஞ்சு இதை சரி பண்ணிடலாம் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ ரொம்ப வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, டிஎம்ஜே வலி இருக்குது, வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகலை, ரொம்ப வலி இருக்குது உங்களுக்கு, அதனால் வாய் திறக்கிறது கம்மியாக இருக்குது, இல்லை தலைவலி இருக்குது, காது வலி இருக்குது, இல்லை என்ன வலினே தெரியல, உங்களுக்கு ஒரு சைட் ஃபுல்லாகவே இருக்குது, வேறு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க, என்ன பிரச்சனைனே தெரியலை, இது டிஎம்ஜே ப்ராப்ளமாக இருக்குமான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே தயங்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், எப்போ வேணாலும் எங்களை வந்து பாருங்கள். ஸோ டிஎம்ஜே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப்பை ஏற்படுத்தி எங்களால் தர முடியும். ஸோ மேற்கொண்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை இந்த ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறீங்க, எங்களை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை வந்து பாருங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை தர முடியும். நன்றி.